இதுதான் நான் 10வது படி. உத்தவர் கேட்கிறார், நீ கொடுக்க போற மோட்சம் எப்படி இருக்கும்? கிருஷ்ணன் சொன்னான், நான் கொடுக்க போற மோட்சத்துக்கு ஒரு ட்ரெய்லர் முன்னோட்டம் வேணும்னா தினந்தோறும் எனக்கு திருவாராதனம் பண்ணு. திருவாராதனத்தில் நமக்கு கிடைக்கும் பகவத் அனுபவம் என்னன்னா, மோட்சத்துல கிடைக்க போற அனுபவத்துக்கு ட்ரெய்லர். மோக்ஷ ட்ரெய்லர்னு உதாரணம் சொல்றான்னு நினைக்காதீங்க, பாயிண்ட் புரியறதுக்காக காலத்தின் அருமையை கருதி சொல்றேன். மெயின் பிக்சர் 3 மணி நேரம் ஓடும், அதுல என்ன எசன்ஸ் இருக்குங்கிறத ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் முன்னோட்டம்னு போட்டு காட்டுறான். அது போல வைகுண்டத்துல நிரந்தரமா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி, ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு கைங்கரியம் பண்ணி, தாயாருக்கு கைங்கரியம் பண்ணி என்ன ஆனந்தம் கிடைக்க போறதுங்கிறத இங்க வாழும் காலத்துல பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி பாருங்க. அந்த ஆனந்தத்தோட ஒரு முன்னோட்டமாக இந்த அனுபவம் என்பது இருக்கும்னு திருவாராதன கிரமத்தை உத்தவ கீதையில சொல்றார். இது அடுத்த ஏற்றம். பகவத்கீதையில பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டார். இங்க திருவாராதன கிரமம் சொல்றார். வைதிக தாந்திரிகோ மிஸ்ர இதிமே திரிவிதோமகா யதாஸ்வ நிகமேனோக்தம் த்விஜத்வம் பிராப்ய பூருஷः அர்ச்சாயாம் ஸ்தண்டிலேக்னௌவா சூர்யேவாப்சு ஹிருதி த்விஜே. பெருமாளை ஆராதிக்க 3 வழி இருக்கு. 1 வேதத்தில் சொன்னது, 2 ஆகமத்தில் சொன்னது, 3 வேதம் ஆகமம் 2 இணைத்து நாம் அப்படிதான் பண்றோம். வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள், பாஞ்சராத்திராதி ஆகம விஷயங்கள், அத்தோடு அருளி செயல். இதான் மிஸ்ரம்னா மிக்சடுன்னு அர்த்தம். எல்லாம் கலந்து எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்றோம். வேத பாராயணமும் பண்ணுவோம், புருஷ சூக்தமும் சேவிப்போம், ஆகமத்துல சொல்லப்பட்டபடி திருமஞ்சனம் உபச்சாரங்களும் பண்ணுவோம், அருளி செயல் பாசுரங்களும் சேவிக்கிறோம். இப்படி திருவாராதனம் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல விஷயம் சொல்றான், எங்கெல்லாம் பெருமாளை ஆராதிக்கலாம்னா, அர்ச்சாயாம் விக்கிரகத்துல ஆராதிக்கலாம், ஸ்தண்டிலே பூமியிலேயே பெருமாள் இருப்பதாக ஆராதிக்கலாம், அக்னவ் அக்னியில, சூரியன்ல, அப்சு ஜலத்துல, ஹிருதி இதயத்துல, த்விஜே ஆச்சாரியனுக்குள்ள பெருமாள் இருக்கார். அப்படின்னு ஆச்சாரியனையே ஆராதித்தாலும் திருவாராதனம் தான். அது எப்படி பண்ணணும்னா, முதல்ல தான் நீராடணும். பூர்வம் ஸ்நானம் பிரகுர்வீத்த தௌததங்கோங்க சுத்தகே. நான் ஸ்நானம் பண்ணணும். அது உடம்புக்கு தண்ணீரால தீர்த்த ஸ்நானமும் பண்ணிட்டு மந்திர ஸ்நானமும் பண்ணணுமா. 2 விதமான ஸ்நானமும் பண்ணிட்டு சந்தியோபாஸ்தியாதி கர்மாணி வேதேன அச்சோதிதானிமே. சந்தியாவந்தனம் பண்ணாம திருவாராதனம் பண்ணிடக்கூடாது. அதனால முதல்ல சந்தியாவந்தனம். சரி, சந்தியாவந்தன அதிகாரம் இல்லாதவா என்ன பண்றதுன்னா, அதான் பிரபன்ன காயத்ரி ராமானுஜ நூற்றந்தாதி இருக்கே, ராமானுஜ நூற்றந்தாதி கண்டிப்பா சேவிக்கணும். அதுக்கப்புறம் பெருமாளுடைய அர்ச்சாவதார திருமேனி எதுலெல்லாம் அமைக்கலாம்னா 8 விதமா அமைக்கலாங்கிறான். ஷைலி கல்லால அமைக்கலாம், தாருமயி மரத்தால் அமைக்கலாம், லௌஹி உலோகம் மெட்டல்ல அமைக்கலாம், லேப்பியா சந்தனத்துல அமைக்கலாம், லேக்கியாச்ச சித்திரமாகவும் எழுதி வைக்கலாம், சைக்கதி மணல்லையும் பிடிச்சு வைக்கலாம், மனோமயி மனசுல பெருமாளுடைய வடிவத்தை சிந்தித்தே திருவாராதனம் அப்படியும் பண்ணலாம், மணிமயி ரத்தனம் மணிலையும் பண்ணலாம். ஷைலி தாருமயி லௌஹி லேப்பியா லேக்கியாச்ச சைக்கதி மனோமயி மணிமயி. அதனால கல்லோ மரமோ உலோகமோ சந்தனமோ அல்லது சித்திரமோ மணலோ மனமோ மணி என்ற ரத்தனமோ 8ல் 1 அந்த பெருமாளுக்கு இதுதான் சமர்ப்பிக்கணும்லாம் அவர் கேட்கல. ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, ஸ்ரத்தையோபகிருதம் பிரேட்டம் பக்தேன மம வாரியபி. பக்தியோடு ஸ்ரத்தையோடு நீ தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை நான் பெருசா கருதுவேன். ஆனா பூரியப்பி அபக்தோபகிருத்தம் நமே தோஷாய கல்பத்தே. ஆனா நீ பெரிய கோடி கோடியா கொண்டு வந்து கொட்டுறேன்னு சொல்லிட்டு மனசுல பக்தி இல்லாமலோ அகங்காரத்தாலோ கொடுத்தால் அதை நான் ஒரு புல்லுக்கு சமமாகத்தான் கருதுவேன். அதனால நீ எவ்வளவு கொடுக்கறங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு அன்போடு பக்தியோடு கொடுத்தாய் ஸ்ரத்தையோடு கொடுத்தாய் என்பதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் ஸ்தவை ருச்சாவச்சை ஸ்தோத்ரைஹி பௌராணை பிராகிருதைரபி. அதுக்கப்புறம் பலவிதமான ஸ்துதிகள் பாடி எம்பெருமான ஆராதிக்கணும். ஷிரோமத் பாதையோ கிருத்வா பாகுபியாம் ச பரஸ்பரம். கைகளையும் தலையும் எம்பெருமான் திருவடியில வச்சு, ஆண்கள்னா சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கணும், பெண்கள்னா பஞ்சாங்கமாக விழுந்து சேவிக்கணும். அப்படி தலையும் கைகளையும் எம்பெருமான் திருவடியில வச்சு வணங்கணும். வணங்கிட்டு அவன்கிட்ட பிரார்த்திக்கணுமா, பிரபன்னம் பாகிமாம் ஈஷ பீதம் மிருத்யு கிரகார்ணவாத்து இதி சேஷாம் மயா தத்தாம் சிரஸ்யாதாய சாதரம். எம்பெருமான்ட்ட பிரார்த்திக்கணும், நான் பிரபன்னன் சரணாகதன், நீயே கத்தின்னு சரணாகதி பண்ணியிருக்கேன், அடியனை இந்த சம்சாரம்ங்கிற பிறவி பிணியிலிருந்து நீதாண்டா ரட்சிக்கணும், உன்னை விட்டா கதி இல்லைன்னு பிரபன்னனாக எம்பெருமான்ட்ட சரணாகதி பண்ணணும். சரணாகதி பண்ணிட்டு எம்பெருமான் அமுது செய்த பிரசாதத்தை தான் சாப்பிடணும். பெருமாளுக்கு கண்டருளை பண்ணாம எனக்கு நானேன்னு சமைச்சு சாப்பிட்டா அவன் பாப்பத்தை சாப்பிட்றான்னு அர்த்தம். பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு சாப்பிட்டாதான் அவன் வாழ்க்கையில நன்றி உள்ளவன் அர்த்தம்.
அவனுடைய பிரசாதத்தை உட்கொண்டு திருவாராதனத்தை பூர்த்தி பண்ணணும். இப்படி திருவாராதனம் பண்ணிக்கொண்டு ஒரு சரணாகதனாக பிரபன்னனாக வாழ்ந்தால் செல்போன் டிஸ்டர்பன்ஸ் கூட உபன்யாசத்துக்கு நடுவில் இருக்காது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் அருள்வேன். மர்த்தியோ யதா தியக்த சமஸ்த கர்மா நிவேதிதாத்மா விசிகீர்ஷிதோ மே ததாமிருதத்வம் பிரதிபத்தியமானோ மயாத்ம பூயாயச்ச கல்பதேவை. இப்படி மற்ற செயல்களை விட்டுட்டு எனக்கு திருவாராதனம் பண்ணுவதே கடமைன்னு சொல்லி என்கிட்ட சரணாகதி பண்ணி பிரபன்னன் வாழ்ந்தால் அவன் மோட்சத்துல என்னை போலவே ஆவான்னார் பெருமாள். என்னை போல் ஒருவன் பர். ஆனா பெருமாளை போல எப்படி ஆக முடியும்? பெருமாளை போல ஆயிடுவார்னா இது அழகா பிரம்மசூத்திரம் சொல்லிது, ஜெகத் வியாபார வர்ஜம். அதுக்காக நாளைக்கே நான் தான் உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாம் பண்ண போறேன்னு அர்த்தம் இல்லை. எதுல பெருமாளுக்கு சமமா ஆவார்னா ஆனந்தத்தில். வைகுண்டத்துல பெருமாள் எந்த ஆனந்தம் அனுபவிக்கிறாரோ, இன்னும் ஸ்பஷ்டமா சொல்லணும்னா பெருமாளையே சிந்திச்சுன்றத நம்மாழ்வாரும் நாதமுனிகளும் ராமானுஜரும் எந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறாளோ, டிவி பார்த்த நேரம் போக மிச்ச நேரம் பெருமாளை சிந்திச்ச நமக்கும் மோட்சத்துல அதே ஆனந்தத்தை கொடுத்துருவார். அதுதான் சாமியாபத்தி. அதனால எனக்கு நிகரான ஆனந்தத்தை, என் எல்லா பக்தர்களுக்கும் நிகரான ஆனந்தத்தை தந்து விடுவேன். புரியலையே? புரியுறாப்புல ஒரு உதாரணம் சொல்லிடுறேன், இது மறக்கவே மறக்காது. ஒரு ராஜா என்ன பண்ணாராம், ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு விருந்து சாப்பிட கூப்பிட்டாராம். ஒரே பந்தி, இங்க ராஜா உட்காந்துருக்கார், பக்கத்துல பிச்சைக்காரன் உட்காந்துருக்கார். ராஜா இலையில என்னென்ன போடுறாளோ எல்லாத்தையும் பிச்சைக்காரனுக்கும் போடுன்ட்டார். இப்ப சொல்லுங்க, ராஜா சாப்பிட்ட எல்லா டிஷ்ஷும் பிச்சைக்காரனும் சாப்பிட்டார் இல்லையா? அப்ப சுவையில ராஜாவுக்கும் பிச்சைக்காரனுக்கும் சுவை என்பது இன்பம் என்பது ஒண்ணுதான். ஆனா பிச்சைக்காரன் இருக்கா ராஜா வாழ்வானா? ஆக மாட்டா. ராஜா ராஜா தான், பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் தான், பெருமாள் பெருமாள் தான், நாம தான். ஆனா பந்தியில சாப்பிடும் போது ராஜாவோட பந்திக்கு வந்த எல்லாம் நமக்கும் உண்டு. அது போல ஆனந்தம் அனுபவிக்கும் போது எம்பெருமான் என்னென்ன ஆனந்தம் அனுபவிக்கிறானோ அத்தனை உனக்கும் உண்டுன்னு சொல்லிட்டு உதவா இப்போது புறப்படு. கிருஷ்ணன் சொல்றான் ஃபைனல் பாயிண்ட் 5:25 ஃபைனல் பாயிண்ட் சொல்றான் கிருஷ்ணன். உதவா நீ எனக்கு நண்பன், நீ மோட்சம் கேட்டாலே உனக்கு கொடுத்துருப்பேன்டா. அப்புறம் எதுக்கு உன்னை இவ்வளவு நேரம் நிக்க வச்சு 10 படிகள்னு சொல்லி திருவாராதனம் வரைக்கும் இத்தனையும் சொல்லி ஏன் சொன்னேன் தெரியுமா? இந்த விஷயத்த கலியுகத்துல நீ பிரச்சாரம் பண்ணணுங்கிறதுக்காக உனக்கு சொல்லி கொடுத்தேன். உனக்கு மோட்சம் கொடுத்துடலாம். உனக்கு மோட்சம் கொடுத்து நேரம் உன்னையும் அழிச்சுன்னு போயிட்டா லோகத்துல இதெல்லாம் சொல்ல ஆள் இருக்க மாட்டாளோ இல்லையோ? அதனால உன்னை உட்கார வச்சு உனக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மேற்கொண்டு இதை நீ மக்களுக்கும் சொல்லணுங்கிறதுக்காக தனியும் பண்ண. உதவா இங்கிருந்து புறப்படு, பதரிகாசிரமம் போ. கச்சோத்தவ மயாதிட்டா பதர்யாக்கியம் மமாசிரமம் மத்தோனு சிக்ஷிதம் யத்தே விவிக்தம் அனுபாவயன் மையாவேஷித வாக்சித்தா மத்தர்ம நிரதோபவ அதிவிரஜ்ய கதிஸ்திஸ்ரஹா மாமேஷ்யசி ததப்பரம். நீ பதரிகாசிரமம் போ, நீ என்னையே சரணடைந்து சரணாகதி பண்ணதுலேருந்து மோட்சம் போற காலம் வரைக்கும் இருக்கே, அந்த காலம் எல்லாம் பக்தியோடு என்ன தியானம் பண்ணி எனக்கு திருவாராதனம் பண்ணு. நானே கத்தின்னு என்ன பற்று, நான் உனக்கு மோட்சம் தரேன். மற்றவாளுக்கும் இதை சொல்லி கொடுத்து இந்த பக்தி நெறியை பரப்பு. நான் விடை பெறுகிறேன். கிருஷ்ணன் சொல்றான், உனக்கும் விடை தருகிறேன். அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு துவாரகையிலேருந்து நானும் விடை பெறுகிறேன்னா. உத்தவர் தலைய கிருஷ்ணனோட 2 திருவடியில வச்சுட்டு அழுது சொல்றாராம், இங்க புரியறது இங்க புரியல. நீ மோட்சம் கொடுக்க போற, நானும் வைகுண்டம் வரப்போறேன்னு புரியுறது. ஆனா கிருஷ்ணாவதாரத்தை நிறைவு செய்து கொண்டு நீ கிளம்புறேன்னா அது என் மனசு கேக்குமா? ச ஏவ முக்தோ ஹரிமேதசா உத்தவஹா பிரதட்சிணம் தம் பரிஸ்ருத்திய பாதயோகோ சிரோ நிதாய அஸ்ருகுலாபிர் ஆர்திரதீஹி ன்யஷிஞ்சத் அத்வந்த்வ பரோபி அபக்ரமே. கிருஷ்ணா, உன்னை எப்படிடா நான் பிரிஞ்சிருப்பேன்? என்னடா புறப்பட்டு போறேன், நீ பாட்டுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், உன்னை எப்படிடா பிரிவது? அதான் மோட்சம் வரப்போறியே, அங்க வந்து சேருவேன். ஆனா நீ கிருஷ்ணாவதாரத்தை நிறைவு செய்யறியே, இதை எப்படி என்னால சகிக்க முடியும்னு கேட்கவும், சரி இப்ப கிருஷ்ணனை பிரிந்த வேதனை தானே உனக்கு வரக்கூடாது. கிருஷ்ணன் சொன்னா, இதே மாதிரிதான் பரதன் என்கிட்ட அழுதான், நீ 14 வருஷம் காட்டுக்கு போவேங்கிறியே, உன்னை பிரிஞ்சு எப்படி இருப்பேன்னா என் பாதுகையை கொடுத்தேன், பரதன் வேதனை தணிஞ்சது. இப்போ கிருஷ்ணாவதாரத்துல உதவா அதே பாதுகைய உனக்கு தரேன்னு சுதுஸ்தியஜ ஸ்நேக வியோக காத்தரஹ ந சக்னுவங் ஸ்தம் பரிஹாத்தும் ஆதுரஹ கிருச்சியம் யயௌ மூர்தனி பர்த்ரு பாதுகே பிப்ரன் நமஸ்கிருத்திய யயௌ புனః. ராமாயணத்துல பரதனுக்கு பாதுகா பிரதானம்னா கிருஷ்ணாவதாரத்துல உத்தவனுக்கு பாதுகா பிரதானம். தன் பாதுகையை உத்தவனுக்கு வழங்கினான். இத தலைமையில வச்சுக்கோன்னா அந்த பாதுகைய தலைமையில வச்சுட்டார் உத்தவர். கண்ணன் கூடவே இருக்கக்கூடிய ஆனந்தம் ஏற்பட்டது. கண்ணன் தேர்ந்து விடை பெற்றார். பதரிகாசிரமத்துக்கு போனார். தானும் அவன் எம்பெருமானையே சரணடைந்து பக்தியோடு அவனையே சிந்தித்து அவனை ஆராதித்தார். பாதுகைகளை தலையில் கொண்டதாலே அவன் அருகில் இருக்கும் உணர்வும் அவருக்கு ஏற்பட்டது. மேற்கொண்டு கண்ணன் உபதேசித்த உத்தவ கீதை வடிவிலான இந்த பக்தி யோகத்தையும் சரணாகதியையும்
உத்தவர் லோகத்துக்கும் உபதேசித்தார்.